யாக்குக்கு டிஃபென்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ்டா இரு. சரி. டார்க் பிரசன்ட் அட்டாக். யாக்குக்கு முக்கிக்கு ட்ரீட்மெண்ட் முடிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுத்தாகணும். அப்போதான் என்னோட அண்ணனை பொழைக்க வைக்க முடியும். டார்க் பிரசன்ட் அட்டாக். நம்ம பொடி ஆபத்துல இருக்கானோ? ஏய் பீர், இரு நான் வந்துட்டேன். என்னமோ தப்பா இருக்கு. ஹாஸ்பிட்டல் என்னமோ தப்பா இருக்கு. வழக்கமா இப்படிலாம் நடக்காதே. நம்ம வீர் காலையில போகும்போது பர்பிள் லைட்னிங் வந்துச்சு. ஆனா இப்ப இந்த மாதிரி எதுக்காக நடக்குது? ஒருவேளை நம்ம வீருக்கு ஏதாவது ஆகி இருக்குமோ? வீர், என்னால என்னமோ வெளியே வர முடியலையே. இந்த ட்ரீட்மெண்ட் முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ட்ரீட்மெண்ட் முழுசா முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னும் ஏன் இவன் எழுந்துக்கல? இவனோட உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக எழுந்திருக்காம இருக்கான்? ஒருவேளை நம்ம ஆண்ட்ரூ சுத்தமா எழுந்திருக்க வேணாம்னு விருப்பம் இல்லாம இருக்கானோ? ஏய், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ பேசுனதுக்கு என்ன அர்த்தம்? யாக்கு கூட எனர்ஜி ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. வீருக்கு நாம தான் எப்படியாவது உதவி செஞ்சாகணும். ஆண்ட்ரூ, நீ எதுக்காக எந்திருக்க மாட்டேங்கன்னு தெரியல. உன் மனசுல என்ன இருக்குன்னு புரியல. ஆனா இதுக்கு மேல நீ அதான் மனசு வச்சு எழுந்திருக்கணும். என்ன நான் மனசு வைக்கணுமா? அண்ணா, அண்ணா. ஆண்ட்ரூ இன்னும் எழுந்திருக்கவே இல்ல. அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, சரியா? சரிம்மா. அண்ணா நாளைக்கு என் கூட வந்து விளையாடுவான்ல. ஜாக்கரி, நீ பேசுறது கேக்குது. ஆனா என்னால அசைய முடியலையே. அம்மா, ஆண்ட்ரூ, உனக்காக நான் உன்னை தரப்போறேன்பா. எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. இந்த நெக்லஸ் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் இது அம்மா. ஆண்ட்ரூ, உன் கழுத்துல இந்த நெக்லஸ் இருக்கு இல்லையா? இது உன் உடம்புல இருந்து உன் ஆத்மாவை வெளியே கொண்டு வரும். ஆனா இது நான் இருக்கிற உலகத்துல மட்டும்தான் வேலை செய்யும். இங்கே வேலை செய்யாது. என்ன சொல்றீங்க? உங்க உலகமா? அம்மா, எனக்கு ஒன்னும் புரியல. நேரம் வரும்போது அதை நீயே புரிஞ்சுக்குவ. ஆண்ட்ரூ, உனக்கு என்னைக்கு வரணும்னு தோணுதோ அந்த உலகத்துல இருந்து திரும்பி உன்னுடைய உடம்புக்குள்ளே நீ வந்துடலாம். அது வரைக்கும் நீ அந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கலாம், சரியா? இதுதான் அந்த உலகமா? நான் நிக்கிறேன். நான் நல்லாவும் இருக்கேன். அட்டகாசம். இப்ப நான் நல்லா குதிக்கலாம், விளையாடலாம், நல்லா ஜாலியா இருக்கலாம். நான் தான் ஆண்ட்ரூ. இன்னையிலிருந்து என்னோட பேரு முகமூடி ஹண்டர். இல்ல இல்ல, நான் அந்த உடம்புக்கு திரும்ப போனேன்னா
ஒரே அடியா நான் கோமால போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நான் கோமாக்கு போயிட்டேன் அப்படின்னா ஆனா வீர் இப்ப பெரிய ஆபத்துல இருக்கானே. இப்ப நான் என்ன பண்றது? வீரனை பாதுகாக்கணும். அடச்சே, என் ஃப்ரெண்ட் மட்டும் இருந்தா இவன் காலி. அச்சோ, நம்ம ஜெயண்ட் ஸ்டோனரோட சக்தி வேற இப்ப தீர்ந்து போயிடுச்சு. வீர் இரு, இதோ வந்துட்டேன். நீ தோத்துட்ட. நெக்லஸ கொடுத்துடு. அவன் இன்னும் தோத்து போல. வீர் இங்க இருந்து சீக்கிரமா போயிடு. திரும்பவும் முதல்ல இருந்தா வீர் தப்பிச்சு போயிடு. என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இங்க ஆபத்து அதிகமா இருக்கு. அவனுக்கு தேவை நான் தானே, அதனால நீங்க இருந்து போயிடு. ஆனா இப்போ திரும்ப சண்டை போட கான்ட்ராக்ட் சைன் பண்ண எந்த ஹெல்ப்மே இல்லையே. ஹெல்ப்பா? கான்ட்ராக்டா? அப்படின்னா நீ என் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிறியா? உன் கூட வா. நிஜமாவும் சொல்றேன். Fairy for body, activate. Armed fairy, warrior combine. Armed fairy, warrior combine. ஒரு உதவாக்காரோடைய கான்ட்ராக்ட நீ சைன் பண்ணிருக்க. இப்ப நீ காலி. அவன் தாக்க வரான். இப்ப பாரு என்ன பண்ண போற? வேகமா நான் பண்ற மாதிரியே நீ பண்ணு. சீக்கிரம் வா. அடடா, நம்ம காலி. என்னப்பா நடந்துச்சு? இதுக்கு நாம எலிவிஷன் சீடுக்கு தான் நன்றி சொல்லியாகணும். இப்போ அவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இப்ப நம்ம அடினா என்னன்னு காட்டுவோமா? மோக்கிக்கு உனக்கு ஒன்றும் ஆகலையே. அது 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 வந்து மோக்கிக்கு உனக்கு என்னாச்சு? அதிகமான பவர் போயிடுச்சு. என்கிட்ட இப்போ சக்தி கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. என்ன இது? டிடெக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெரிய குழப்பத்துல இருக்கோம். அது மட்டும் இல்லாம தாக்கப்பட்டிருக்கோம். உனக்கு காயம் பட்டிருக்கு. ஓ, எனர்ஜியை ரீஸ்டோர் பண்ணிக்க. திரும்ப அவங்கள தாக்கலாம். அவன் தான் ஏமாந்துட்டான்ல. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. வீர் அங்க பாரு. டார்க் பிரசன்ட் அட்டாக். அச்சோ, நான் மறந்துட்டேனே. என்னோட பவர் மட்டும் இப்ப போயிடுச்சுன்னா என்னோட ஃபாரஸ்ட் ஏரியரோட சக்தி கூட பலவீனமாயிடுமே.
ஃபாரஸ்டரோட சக்தி கூட ரொம்ப வீக் ஆயிடுச்சு போலயே. நாம வேகமா போய் ஆகணும். இதோ வந்துட்டேன் இரு. வீர், ஆண்ட்ரூவோட ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னதான் கம்ப்ளீட் ஆயிருந்தாலும் அவன் இன்னும் மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கவே இல்லை. மோக்கிக்கு என்ன ஆனாலும் சரி, ஆண்ட்ரூ அண்ணனை நம்ம எப்படியாவது எழுப்பியே ஆகணும். என்ன இப்படி ஒரு அடிபட்டிருக்கும் போது அவனால நிக்க கூட முடியாதே. இத்தனை நாளா என் அண்ணன் தனியா இருந்தான். எல்லா சமயம் தனியா தங்கிட்டு இருந்தான். என்ன காப்பாத்துறதுக்காக அவன் கஷ்டப்பட்டான். ஆனா இப்போ என் அண்ணனை காப்பாத்துறது ஏன் பொறுப்பு? வீர், நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் உன்னால தாக்கு பிடிக்க முடியும். இது வந்து அட்டகாசம். எப்படியே நம்ம கஷ்டப்பட்டதுக்கு எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. வீர், நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் கேட்டேன். ரொம்ப தேங்க்யூ. நான் எழுந்திருக்கணுங்கிறதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. அது வந்து நான் என்னோட கடமையை தானப்பா பண்ணேன். இதுக்கு மேல இவனை நான் பாத்துக்கிறேன். ஆல்பர்ட், ஆண்ட்ரூ, இப்பதான் என் ஞாபகம் வந்துச்சா உனக்கு? என்ன மன்னிச்சிரு. நீ என் கூட சண்டை போடுவியா? நாம ஒன்னா சண்டை போடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நானும் தான். அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு நவுத்திடுவேன். டார்க் பிரிசன் அட்டாக்! என்ன? தடுத்துட்டா. சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சிடலாம். சீக்கிரமா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். எப்படி எஸ்கேப் ஆகுறேன்னு பாக்குறேன். எலக்ட்ரானிக் ஸ்ட்ராங் கரண்ட். அண்ணா, நீ முழுமையா குணமாயிட்டியா? மோக்கிக்கியோட ட்ரீட்மெண்ட் தான் என்ன முழுமையா குணமாக்குச்சு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நான் உன் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடுவேன். அற்புதம். ஹே மூக்கிக்கு, தேங்க் யூ பா. மூக்கிக்கு மூக்கிக்கு இது என்னுடைய கடமை தானே. டேய் பொடியா. ஹே ஃப்ரெண்ட், அது எப்படி எல்லாம் கரெக்ட்டா முடிஞ்ச அப்புறம் வர? நான் இப்பவே அதை முடிச்சாகணும். பாம் ப்ரோக்ராமை உடனே ஆக்டிவேட் பண்ணு. அங்க பாருங்க. ஆண்ட்ரூ, பாம் ப்ரோக்ராம். அவனை தடுத்துறங்க, இல்லனா அவன் இந்த ஊரையே அழிச்சிருவான். ஹே படி, ஹே ஃப்ரெண்ட், ஒன்னு சேருங்க. அந்த பவரை வச்சு கூட அவனை தடுக்க முடியாது. அப்ப வேற என்ன பண்றது? நாம அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் ட்ரெயினை இங்க வர வச்சாதான் இங்க நடக்கிற விஷயத்தை தடுக்க முடியும். டைம் அண்ட் ஸ்பேஸ் ட்ரெயின் இங்க வா.
நான் என் கடமையை முடிச்சே ஆகணும். ஸ்கார்லெட்டுக்கும் ஜாலனுக்கும் இப்ப என்ன ஆயிருக்கும்? திரும்பவும் எல்ஃப் உலகத்துக்கு போய் நம்ம அவங்கள பார்த்துட்டு வரலாமா? அப்பனா ஒரு கண்டிஷன் இருக்குப்பா, அதுக்கு நீ ஒத்துக்கிட்டாகணும். நான் இங்க இருந்து எப்படியாவது மனுஷங்க உலகத்துக்கு போய் ஆகணும். ஏன்னா இதுக்கு மேல என்னால இந்த இடத்துல இருக்கவே முடியாதப்பா. ஹே ஃப்ரெண்ட், இதுதான் நீ ஆசைப்பட்ட மனுஷ உலகம். உனக்கு வேணும்னா இங்கேயே இரு. நம்ம கான்ட்ராக்டை கட் பண்ணிட்டு உன்னை ஃப்ரீயா விடுறேன். அற்புதம்! இந்த மனுஷங்க உலகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டுமா, இங்க இருக்கவங்க எல்லாருமே ஜாலியா இருக்காங்க. வா நம்ம போலாம். இங்க வந்த பிறந்தான் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மனுஷங்க உலகம் ரொம்ப அழகா இருக்கு. இங்க இருக்க எல்லாரும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறாங்க. ஆனா எல்ஃப் உலகத்தோட சூப்பர் ஸ்டாரா இருக்கிறதால நான் ஒண்ணு சொல்றேன். எக்காரணம் கொண்டு நான் எல்ஃப் உலகத்தை விட்டு வரவே மாட்டேன். அந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக இப்போ இந்த சூப்பர் ஸ்டார் போய் தான் ஆகணும். ஏன்னா நான் தானே ஹீரோ. நானும் ஹெல்ப் பண்றேன். சூப்பர். ஓகே, இப்ப முடிவெடுத்தாச்சு. இனியும் சும்மா இருக்காம வாங்க போலாம். இது வந்து டேய் வீர், டேய் வீர், வீர், வீர். அது அப்பா தானே? டேய் வீர், எங்க போய்கிட்டு இருக்க? இப்போ அதை சொல்ல முடியாதுப்பா. நானும் அண்ணனும் போயிட்டு நம்ம அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறோம். அப்பா, நீங்க எதுக்கும் பயப்படாது. அப்பாவா? இது டேய் என்னடா நடக்குது இங்க?